அன்பு நண்பர்கள், அருமை தோழர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜாவின் அன்பு வணக்கங்கள். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். ஆவணி மாதத்தினுடைய பலாபலன் பார்க்க இருக்கிறோம். இந்த ஆவணி மாதம் என்பதே ஆடி முடிஞ்சு ஆவணி போனால் நல்லா பலமாக வரலாம் அப்படின்ற ஒரு வாசகமே இன்றைக்கி பிரபலமாக இருக்குது இல்லையா? அதுக்கு காரணமே இந்த ஆவணி மாதம் முழுவதுமே அனைத்து நாள்களுமே வழிபாட்டுக்குண்டான நாட்கள் தான். முக்கியமான நாள் ஆவணி முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது. ஆமாம், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக இதை அனுஷ்டானம் பண்ணணும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது பெருமாளினுடைய அனுக்கிரகம். அன்னைக்கு அதிகாலையில் 3 மணியிலிருந்து சூரிய உதயத்திற்குள்ளாக 10 மணி வரைக்கும் கால அவகாசம் இருந்தாலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாக சங்கு சக்கரம் இருக்கக்கூடிய பெருமாள், ஆமாம், அவருடைய கைகளில் சங்கும் சக்கரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு 27 வண்ண மலர்களை கொண்டு 27 முறை அந்த ஆலயத்தை வலம் வரணும் அப்படின்றது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய ஒரு பரிகார விதி. பெரிய ஆலயமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த துவஜஸ்கம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிமரத்தை நீங்கள் 27 முறை சுற்றி வரலாம். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு வண்ண மலர்களை அல்லது ஒரே விதமான வண்ணம் கொண்ட மலர்களை கூட நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த பூஜையை நீங்கள் அற்புதமாக முடிக்கலாம். யார் ஒருவர் தொடர்ச்சியாக 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை சேவார்த்தி செய்கிறார்களோ அவர்கள் இந்த கலியுகத்திலே ஒரு ராஜகுமாரனைப் போல் வாழ்கிறார்கள். அவர்கள் கடன் தொல்லையிலிருந்து நீங்கப்படுகிறார், நல்ல ஒரு பிராப்தம் கிடைக்கிறது, தொழிலிலே வெற்றி பெறுகிறார்கள். இதையெல்லாம் உணர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் இன்றளவும் நல்ல ஒரு ஸ்தானத்திற்கு வந்தவர்கள் கடைபிடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆக இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேரும் இந்த வீடியோ வாயிலாக உங்களுடைய செவி வழிக்கு ஒரு செய்தி வந்தவுடன் நீங்கள் இந்த விதியை கையில் எடுங்க. தொடர்ச்சியாக 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை சேவார்த்தி செய்யுங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே சேவார்த்தி பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளையாளுக்கு சொல்லிக் கொடுங்க. மிகப்பெரிய ஒரு அனுக்கிரகம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த பரிபாலன பூஜை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாக சதுர்த்தி அப்படின்னு வருது. யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் ராகு கேது தோஷங்கள் இருக்கிறதோ அந்த ராகு கேதுக்கள் தான் வாழ்க்கையில் பெருமளவு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, இன்னல்களை அதிகமாக கொடுக்கக்கூடியது. ஆமாம், இந்த பாதிப்பிலிருந்து மாங்கல்ய தோஷத்தை கொடுக்கக்கூடியது, கணவனுடைய ஆயுள் கிரகத்தை கொடுக்கக்கூடியது. இப்படிப்பட்ட விபத்துகளையும் கடன்களையும் இதெல்லாம் கொடுக்கறதுக்காகவே இந்த ராகு கேதுக்கள் கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராகு கேதுக்கள் தோஷத்திலிருந்து விலகுவதற்காகத்தான் இந்த நாக சதுர்த்தி என்று ஒன்று உருவாகி இருக்கிறது. இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு யாரெல்லாம் நாகாத்தம்மன் நாகர் வழிபாடு பண்ணுறீங்களோ இந்த ராகு கேதுக்கினால் வரக்கூடிய தோஷத்திலிருந்து நீங்கள் விலக்கி அற்புதமான பலாபலன்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வரக்கூடியது இந்த ஆவணி 4 கருட பஞ்சமி அப்படின்னு ஒரு வருது. ஆவணி 6 வாஸ்து நாள் அப்படின்னு வருது. உங்கள் பூமி பூஜை போடுவதற்குண்டான ஸ்தான பலம் இருக்குது அன்னைக்கு. ஆவணி 8 வரலட்சுமி விரதம் இருக்குது. ஆமாம், விரதம் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அதில் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறீங்க, அது இந்த மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாளாக அந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஆவணி மாதம் 12ஆம் நாள் திருவோணம் நட்சத்திரம் வருது. திருவோணம் மிகப்பெரிய ஒரு பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரமாக சொல்லப்படுது. அன்னைக்கு பெருமாளினுடைய சேவார்த்தி பண்ணுங்க. ஆவணி 16 சங்கடகர சதுர்த்தி, சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதத்திலே வரக்கூடிய விசேஷமான ஒன்று. விநாயகரனுடைய அவதார திருநாள் விநாயகரனுடைய சதுர்த்தியாக சொல்லப்படுகிறது. ஆவணி மாதம் 20ஆம் நாள் கோகுலாஷ்டமி வருகிறது. ஆமாம், இந்த ஆவணி மாதத்தில் தான் கண்ணபிரான் பிறந்தார். மகாவிஷ்ணு கண்ணன் அவதரித்த நாள் அஷ்டமி. இந்த 2 விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாது இந்த கேரள மாநிலத்தில் தான் இந்த சூரியன் ஆவணிக்கு வரும் காலம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் புத்தாண்டாக கொண்டாடப்படுறாங்க. ஆமாம், கேரளத்தில் புத்தாண்டாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாதம்
இந்த சிம்ம மாதம், சூரியன் சிம்மத்தில் வரக்கூடிய மாதம், அந்த கேரள மாநிலம். அவங்களாம் சூரிய பஞ்சாங்கத்தை தான், சூரியனை மையமாக கொண்டு தான் பஞ்சாங்க விதிகளை அவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு தமிழ் முறைப்படி சித்திரை 1 தான் இங்கே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோகுலாஷ்டமி கண்ணன் அவதரித்த நாள். ஆமாம், இந்த கண்ணபிரானுடைய விஷயமே ரொம்ப 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 விசேஷமான ஒன்று. இந்த அஷ்டமி நவமி அந்த திதிகள் என்ன பண்ணுது அப்படின்னா, யாருமே என்னுடைய திதியில் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டா, என்னை ஒரு துரதிர்ஷ்ட திதியாக தான் நினச்சின்னு இருக்கா அப்படின்னு போயிட்டு பெருமாள்கிட்ட உபகாரம் கேட்குறா. சரி, பெருமாளும் அதுக்கு அசை கொடுத்து, சரி உங்களுடைய திதியில் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் அஷ்டமியில் கண்ணபிரானும் நவமியில் ஸ்ரீ ராமபிரானும் பிறக்கிறாங்க. அதனால் அந்த அஷ்டமி நவமியே துர்சாதனமான நாள் அப்படின்றத காட்டிலும் கண்ணன் அவதரித்த நாள், ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த நாளாக இந்த நாள்கள் இப்படி மாற்றப்பட்டதாக ஒரு வரலாறுமே இருக்குது. அதனால் இந்த ஆவணியில் வரக்கூடிய இந்த கோகுலாஷ்டமியை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பாதம், அந்த கண்ணனை குடும்பத்துக்கு கூட்டுட்டு வாங்க. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் செல்லக்கூடிய இடம் தெரியாமல் செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆவணி மாதமே ஒரு புண்ணிய மாதமாக சொல்லப்படுது. ஆமாம், இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறச்சு அப்படின்னா, 17/8/2024 சனிக்கிழமை தொடங்கி 16/9/2024 திங்கட்கிழமை முடிய ஆக 31 நாட்கள் இந்த ஆவணி மாதம் இருக்கின்றது. இந்த கிரக சஞ்சாரங்கள் ரிஷபத்திலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும், சிம்மத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் எவ்வித மாற்றமில்லாமல் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாங்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க. இந்த ஆவணி மாதம் 9ஆம் தேதி சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகிறார். ஆவணி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகிறார். செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கும், சுக்கிர பகவான் சிம்மத்தில் இருந்து கன்னிக்கும், சுக்கிரன் கேது இணைவு வருகிறது இந்த மாதத்தில். ஆக இந்த கிரக பெயர்ச்சிகளால் இந்த 12 ராசிகளுக்கும் ஆவணி மாதத்தினுடைய பலாபலன் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரக பெயர்ச்சிகளால் நம் வாழ்க்கையினுடைய சூழல் மாற்றங்கள் வந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா தினம் தினம் நம்மளை இயக்குவதே இந்த நவ கிரகங்கள் தான். இந்த நவ கிரகத்தினுடைய மாற்றங்கள் தான் நம்முடைய வாழ்நாளினுடைய திருப்பு முனை, டேர்னிங் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறுமா, நாளைக்கு மாறுமா, இன்னும் எவ்வளவு காலம் இருக்குது அப்படின்றதெல்லாம் கவலைப்படுறதை விட்டு நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாற்றத்தை தேடியே தரும். வாழ்க்கையில் நம்மளுடைய வசந்த காலம் வந்தே தீரும் என்ற நம்பிக்கை முதல்ல நமக்கு முக்கியம். பொறுமை மிக மிக அவசியம். நம்பிக்கையும் பொறுமையும் இருந்துவிட்டால் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தொட்டு விடலாம். இதுதான் சூட்சமம். ஆமாம், இதற்கு இந்த கிரக சஞ்சாரங்களோடு நாம் பயணிக்க கற்றுக்கொண்டால் இன்னும் வாழ்க்கை ரொம்ப 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 சந்தோஷமாக மாறிவிடும். சரி, மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் வெற்றி மேல் வெற்றி. 6ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். ஜீவன குறைவு இல்லை. எப்பயுமே 6ஆம் இடம் என்பது பொருள் பாவகம் அப்படின்னு பேர். பொருளாதாரத்தை பார்க்கணும் ஒரு பாவகத்தை அப்படின்னா 6ஆம் பாவகம். அப்போ 6ஆம் இடத்தினுடைய அதிபதி ஸ்தான பலம் பெறும்போது உங்களுடைய பொருள் காரகத்துவம் உயர்கிறது. ஏதோ இன்க்ரிமெண்ட் வரப்போகிறது. உத்தியோகம் பலம் பெறுகிறது. ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல சூரியன் பலமாக இருந்தாலே அது கவர்மெண்ட் வேலை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அவர் முயற்சி செய்வார். அந்த முயற்சிகள் அந்த பாவகாதிபதி நின்ற நட்சத்திரம் அவருடைய ஜென்ம நட்சத்திரத்தை பொறுத்து அவர் வெற்றி ஆவாரா அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போ 6ஆம் இடத்தில் சூரியன் வரும் காலம் இட மாற்றங்கள் உண்டு, தொழிலில் ஏற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே ஒரு இடத்துல இருக்க, எனக்கு சரியாக வருமானம் வரல, இன்னொரு இடத்துக்கு மாறப்போகிறேன், தைரியமாக நீங்கள் மாறலாம், உங்களுக்கு வெற்றிகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 2க்குரிய 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. கண்டிப்பாக வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் எல்லாமே பாக்கியமாக நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாக்குக்கு இப்பொழுது செவி சாய்ப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்ப நபர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம்.
நீங்கள் மூத்தவர்களை முதல்ல மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா 3ஆம் இடத்தில் குரு இருக்கப்படக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மிடுக்கு தோரணையாக தான் இருப்பாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் உள்ளுக்குள்ளே வரும். அவங்கள யாரெல்லாம் ஒத்துக்கிறாங்களோ அவங்களெல்லாம் மதிப்பாங்க. யாரெல்லாம் அவங்க பேச்சை கொஞ்சம் அகென்ஸ்டாக பேசுகிறாங்களோ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க. இது 3ஆம் இடத்துல குரு இருந்தால் நடக்கும். அப்போ 3ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அந்த காரகத்துவம் என்ன சொல்லுதோ அதுக்குண்டான மதிப்பு மரியாதை நம்ம கொடுக்கணும். அப்போ மூத்தோர்களை மதிக்கணும், பெரியோர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் வக்கர அஸ்தங்கமாக இருக்கிறதுனால டாக்குமெண்ட் சார்ந்த நீண்ட நாளாக பிரச்சனையாக இருக்கக்கூடிய பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பட்டா மாற்றலை, பட்டா கிடைக்கல, சொத்து பிரிக்கப்படாத சொத்து, இதில் இருக்கக்கூடிய வில்லங்கள் எல்லாம் காலி ஆகிடும். விவசாயத்துறையில் ஏக்கர் கணக்கில் செய்யக்கூடிய விவசாயிகள், சிறு விவசாயிகள் இல்லை, நிலக்கிழார்கள், அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது. அரசு துறை ஏதாவது ஒரு மானியம் கொடுக்கும், ஒரு இன்சூரன்ஸை கிளியர் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலை எல்லாம் கொடுக்கும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் வராரு, கண்டிப்பாக திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. 3க்கும் 8க்கும் அதிபதி 7ஆம் இடத்தை வர்றதுனால திடீர் திருமண வாய்ப்புகள் உருவாகும். திடீர்னு திருமண வாய்ப்புகள் உருவாகும். சுய முயற்சி திருமணங்கள் இப்போது நடக்கும். லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ அதுக்குண்டான பாசிட்டிவ் நடக்கும். ஏன் அப்படின்னா 8க்குரிய 7ஆம் இடத்துக்கு வரும்போது தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். மணமேடை வரைக்கும் போய் நின்று போச்சு அந்த திருமணம், இல்லை பெண் பார்த்துட்டு போனாங்க, பரியம் போட்டாச்சு, கை தாம்பூலம் மாற்றியாச்சு, அதுக்கப்புறம் அந்த திருமணம் நிற்கிது சில பிரச்சனைகளால் அப்படின்னா அந்த மாதிரி ஜாதக அமைப்புகள்லாம் இந்த சுக்கிரன் கேதுவனுடைய இணைவு திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால தாய் வழி உறவுகள் எல்லாமே தேடி வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கும். 10ஆம் அதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சுய தொழில் பண்ணக்கூடியவர்கள், ஹேண்ட்லூம்ஸ் அப்படின்னு கூடக்கூடிய இந்த கைத்தறி தொழில் பண்ணுறவங்க, இந்த பனியன் தொழில் பண்ணுறவங்க, அதுவும் இல்லாமல் இந்த பூஜை பொருட்கள் விற்பனை பண்ணக்கூடிய கடை வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் யோகம் மேல் யோகம் கிடைக்க போகிறது அப்படின்னு சாஸ்திர விற்பனையாளர்கள் அப்படின்னு பேர் அவங்களுக்கு. இந்த துணிக்கடை, மளிகை கடை, உணவு தொழில், இதெல்லாம் ஃபண்டமெண்டல் தொழில். அது இல்லாமல் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கவங்க, அதுவும் இல்லாமல் இந்த ஜேர்னலிஸ்ட்டு, பெயிண்டிங் துறையில் இருக்கிறவங்க, இந்த ஜெராக்ஸ் கடைலாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் பெரிய பாசிட்டிவ் நடக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் பாசிட்டிவ்ஸ். நாடக நடிகர்கள், அப்போ கலைத்துறை அப்படின்னாலே நாடக மேடை அமைப்பாளர்லேருந்து இந்த இசைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தான். எழுத்துத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், செய்தியாளர்கள், ஊடகவியல்கள், இவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் நடக்கிறதுக்கு உண்டான மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாது கண்டிப்பாக கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம். ஏன்னா கேதுவோடு சேர்றார். எந்த ஒரு கிரகமும் ராகு கேதுக்களோடு இணைந்தால் அதனுடைய முழு காரகத்துவ பலனை கேது வாங்கி கொள்வார் அப்படின்ற கான்செப்ட் தான் ஜோதிடத்தில் இருக்கப்படுகிறது. 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல கேதுவோடு சேர்றதுனால மனைவிக்கு சில செலவுகள் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை நடப்பதற்குண்டான மனைவி ஏற்கனவே வயிறு சார்ந்த ரோகம் இருக்குது, கர்ப்பப்பை பிரச்சனையும் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் கொஞ்சம் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். குழந்தை இல்லாத தம்பதிகள், நீண்ட நாட்களாக திருமணம் ஆகிப்போச்சு, எனக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகுது, இதுக்கெல்லாம் எனக்கு பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் புதன் வக்ர அஸ்தங்கம் ஆகிறாரு. இந்த பஞ்சம ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துக்கு வராரு. மருத்துவம் செலவு சார்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன், குழந்தை பேருக்காக நீண்ட நாள் நான் மருத்துவம் எடுத்து கொண்டிருக்கின்றேன், இப்பொழுது எனக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க காத்துருக்கு. மேலும் இந்த மாதத்தினுடைய வழிபாடு முறை, மேலும் அம்மனுடைய வழிபாடு, கருமாரி அம்மனுடைய வழிபாடு, ரேணுகா தேவியினுடைய வழிபாடு, பாலாம்பிகையினுடைய வழிபாடு, இந்த அம்பாள் வழிபாடு எல்லாம் இந்த மீன ராசிக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு அனுகூலம் செய்ய காத்துருக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய தமிழ் பலனும் மாத கிரகங்கள் ஆகிய சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
12 ராசிக்கும் உண்டான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி, அதை பற்றி இந்த பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் முழு பலன்களை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால் உங்களுடைய சுய ஜாதக பலன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றங்கள், வெற்றியை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்கள் ஜாதகத்தினுடைய ஏற்றங்களையும் வெற்றிகளையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலைக்கு செல்லுங்கள். வாழ்க 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 வாழ்க. சர்வம்